கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், பக்கம் 72, எக்ஸடஸ் சாப்டர் 3 verse 8. நான் வாசிக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடம் ஆகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தை உன்னை கருத்தில் கொடுக்கிறேன். இதை கர்த்தர் தொட்டு பிட்டு எங்களோட பேசும். நீ அப்படியே என் உள்ளத்திலே கொடுத்தது எல்லாவற்றையும் சொல்லு. கிருபைத்தான் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை உடைய தலைப்பாக தமிழில் சொல்லணும்னா இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஐ ஹாவ் கம் டவுன், அதாவது ஐ ஹாவ் கம் டவுன் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. காட் வில் கம் டவுன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். காட் வில் கம் டவுன். தமிழ் அழகாக இறங்கினேன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தையை நாம் வாசிப்போமானால், கர்த்தர் ஏன் இறங்கினார், எதற்காக இறங்கினார் என்று நாம் அவருடைய வார்த்தையை பார்க்க, முதலாவதாக அந்த இறங்கின கர்த்தர் ஏன் கர்த்தர் இறங்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கணும். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஏன் இறங்கினார் அப்படின்னா சொல்லுங்க, ஏன் இறங்கினார்? உபத்திரத்தை பார்த்ததுனால இறங்கினார். சொல்லுங்க, ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை பார்த்ததுனால் அவர் இறங்கினார். அப்புறம் அவர் ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் மேலே வைத்த அந்த வலுவான வேலைகள் நிமித்தம் ஆண்டவர் அதை அவங்க விடுற அந்த சத்தத்தை கேட்டு இறங்கினார். ஆமென். எத்தனை பேர் வீட்டில் என்ன சத்தம் போகிறீங்கன்னு தெரில, பெருமூச்சு சத்தமா, கஷ்டத்தையும் சந்தோஷமா. ஆனால் கர்த்தர் இந்த மாதம் அதை கேட்டு அவர்களுக்கு கர்த்தர் இறங்கினாராம். அவள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் 3 விதமான வார்த்தைகளை இங்கே வைத்திருக்கார். ஏன் ஆண்டவர் இறங்கினார் அப்படின்னா, உபத்திரவத்தை பார்த்து இறங்கினாராம். நம்ம படுகிற உபத்திரவத்தை பார்த்து இறங்கினார். நாம் நம்மேல் வைத்திருக்க அந்த பலு, வேலை பலுவோ, குடும்ப பார பலுவோ, எதை நமக்கு அதிகமாய் தாங்கக்கூடாமல் வைக்கிற அந்த சுமையை, அதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாராம், இறங்கினேன் என்று சொல்கிறார். 3ஆவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையிலேயே, அவர் ஏன் இறங்கினார் அப்படின்னா, நம்ம படுகிற வேதனையை அறிந்தார். வேதனை என்று யாருக்குமே தெரியாது, சொன்னால் தான் தெரியும். பார்த்தோன்னே இங்கே மேலே எழுதி வேதனைப்படுகிறேன் அப்படின்னு எழுத முடியாது. உள்ள வேதனைப்பட்டாலும் வெளியே வேதனைப்பட்ட மாதிரி காமிக்கிறார். படுகிற வேதனையை கர்த்தர் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் படுகிற வேதனையை கர்த்தர் பார்த்து இந்த மாதம் ஆண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் 2:23, 24, 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. 23 சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, ஏன் ஆண்டவரே இறங்கினீங்க அப்படின்னு நீங்க கேட்டாங்க. அவர் சொல்லுவாரு, அவங்க படுற தவிப்பை பார்த்து இறங்கினேன். சொல்லுங்க, தவிப்பை பார்த்து இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அது மாத்திரம் இல்ல, அவள் முறையிட்டு கொண்டு இருந்தார். ஆண்டவத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார். அதை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம், இறங்கினாராம். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவசத்துக்கு. இப்போ அடிமைத்தனத்து ஏன் ஆண்டவரே நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா, அவங்க பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனம்,
அவங்க அங்கே கொண்டு போகும்போது அடிமையாக அல்ல, விருந்தாளியாக போனார்கள். அங்கே போகும்போது அவர்கள் எப்படி போனார்னா யோசேப்பினுடைய உத்தியோகத்தின் மூலியமாக அங்கே போனார்கள். ஆனால் போன இடத்துல எப்படியாக மாறப்பட்டார்கள்னா அடிமைகளாக மாறப்பட்டார்கள். அந்த முறையுடைய கர்த்தர் தேவ சமூகத்தையே வந்து எட்டிச்சான். அந்த அளவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவரை விட்டு முறையிட்டே இருக்கான் போல. அதான் சொல்லிருப்பாங்க, செயின் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. எப்படி செயின் ப்ரேயர் அப்படின்வாங்க. 24 hours செயின் ப்ரேயர்னா நான் விட்ட உடனே நீ சொன்ன, நான் விட்ட அப்படியே செயினாக போயிட்டே இருக்கும். அது போல் முறையிடமோட நான் விட அடுத்து நீ விட அடுத்து சொல்லி செயினாக போயிருக்கும் போது அந்த முறையிட அப்படியே தேவ சமூகத்துக்கு போயிருக்கும். அப்புறம் அடுத்த வருஷம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். ஆண்டவர் வானமே சிங்காசனம் பூமியன் பார்த்துபடிட்டார். ஆனால் மனுஷனோட பெருமூச்சு எங்க கேட்குதான்? இப்போ எந்த அளவு பெருமூச்சு விட்டுருப்பான் இல்லை? சொல்லுவீங்க பாருங்க, அப்பா இதுலேருந்து வந்தேன்டா வெளியே அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. அப்பா எத்தருப்பா எனக்கு கொண்டு வந்தாருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு பெருமூச்சு விடுவீங்க பாருங்க. ஆனால் இவங்களை வெளியே கொண்டு வரல. ஆனால் ஆண்டவர் அவங்க விடுற பொருள் எப்போதான் இந்த ஆண்டவர் வெளியே கொண்டு வரோம், எப்போதான் ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்குவாரோ, எப்போதான் ஆண்டவரை நம்மளை இந்த அடிமையத்தை விடுதலையாக்குவார், எப்போதான் ஆண்டவர் இந்த சும்மை நீக்குவாரோ, எப்போதான் ஆண்டவர் இறங்குவாரோ தெரியல அப்படின்னு ஒரு இழுத்து விடுவாங்க பாருங்க. இது போல ஒரு பெருமூச்சு எங்கே போதான் போச்சான்? ஆண்டவர் சமூகத்திலே, தேவ சமூகத்திலே போச்சான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக பாருங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்க 9 வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம். 25 சொல்லுவாரு பாருங்க. அது 2 இருக்குது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று கண்ணோக்கினார் இருக்கும். இங்க 9 பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவாரு, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. ஏன்பா இறங்குனீங்க அப்படின்னு சொன்னா அது சொல்றாரு, அவங்களுடைய கூக்குரல் என் சந்நிதியில வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்கத்தையும் கண்டேன். ஒரு காலத்துல அந்த எகிப்தியர் யோசேப்பின் மூலமாக பெற்ற நன்மைகள், அந்த தேசமே ஆஸ்வதிக்கப்பட்ட இருந்த அந்த சந்ததியா இன்னைக்கு என்ன ஆகுறாங்கன்னா, அந்த ஒரு ராஜா எழுப்பி யோசேப்பை மறந்த தன்னை காட்டும் ஜன்னலை காட்டும் இவங்க பெருகிறாங்க என்று நினைத்து அவர்களை எந்த அளவுக்கு அவங்கள ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கு. நம்மளை காட்டிலே பெருகி விட்டா என்ன பண்றது? சில பாருங்க, நம்மளை காட்டிலையும் நல்லா சம்பாதிச்சிட்டா எப்படியே, நம்மளை காட்டிலையும் இது வாங்கிட்டா எப்படி, நம்மளை காட்டில் முன்னேறிட்டா எப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பயம் வந்து அவனை நெருக்க விட்டான் போல. இங்கே அவன் சத்துருவோடு சேர்ந்து யுத்தம் வந்தான், நம்மளை மேற்கொண்டு போகிறாங்க என்று சொல்லி அவர்களை எப்படியா எகிப்தில் ஆண்டவர் அவர்களை அந்த அளவுக்கு அவனை ஒடுக்குறான். ஆனால் ஆண்டு அதை பார்த்தார். ஆமென். பார்த்ததுனால இறங்கி வந்தாராம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, நெருக்கப்படுறீங்களா, நான் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அதை பார்த்து இறங்கி வருகிற கர்த்தராக இருக்கிறாரு. அதுபோல் கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அப்போ இந்த வார்த்தையில இது மாத்திரம் பார்த்ததுல இன்னொரு 3 சப்பாயிண்டாக ஒரு 3 காரியம் காட்டுற பாருங்க. ஆண்டவர் இறங்கி வந்ததில்ல என்னத்தை பார்த்தார் அப்படின்னா, வேகமாக சொல்கிறேன், அந்த நேரம் வேகமாக அது ஓடுறத பார்த்தா இங்கே எதுவும் ஓட மாட்டேங்குது. ஏன்னா அரை மணி நேரத்தில் நம்ம பேசணும். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், என்னோட கேட்டுன்னா நீங்கள் 50:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் டக்குன்னு வீட்டில் போய் நீங்கள் வாசித்துங்க, என்னால் எல்லாம் விவரமாக சொல்ல முடியாது. நீங்கள் ஆதியாகமம் 50:11 வாசிங்க. ஆத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு, இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்னும் பேர் உண்டாயிற்று. பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, கிரேட் இஸ் த கிரீஃப் ஆஃப் எஜிப்சியன் அப்படி போடுது. ஆனால் என்ன போட்டிருக்கணும்னா, கிரேட் இஸ் த கிரீஃப் ஆஃப் ஈப்ரூஸ், இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்று போடாம இது எபிரேயருக்கு பெரிய துக்கம். ஏன்னா செத்தது யாரு? யாக்கோபு. அடக்கம் பண்றது யாரு? யாக்கோபு. அப்போ இவங்க யோசேப், நீங்க போய் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா, யோசேப்போடு வேலை செய்தவங்க
எகிப்து தேசத்தில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே வந்தாங்க. வந்து என்ன பண்ணிருக்கோம்? இப்போ பொதுவாக ஒரு சாவு அடக்க மாட்டோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? குடும்பத்தாரெல்லாம் முன்னாடி விடுங்கன்னு சொல்லுவோம் மாட்டோமா? குடும்பத்தாரெல்லாம் முன்னாடி விடுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் சுற்றி நின்று அதை அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இந்த ஜனங்கள்லாம் வெளியிருந்து பார்க்குறவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஃபுல்லாக பார்த்தா எகிப்தியராக பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல எகிப்தியரை துக்கம்னு ஆண்டவர் பார்க்குறாரு. இது எகிப்து துக்கமா? யாருடைய துக்கம் இது? இது எபிரேயருடைய துக்கம். அதை பார்த்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்ம. ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னா, எகிப்தில் பெரிய ஒரு இழப்பு போலப்பா, எகிப்துக்கு பெரிய மகா பெரிய அதெல்லாம் பட்டியலாம் பாருங்க எப்படி சொல்கிறாங்க, இது எகிப்துக்கு பெரிய துக்கம். ஆனால் உண்மையாகவே துக்கம் என்னன்னா, எபிரேயருக்கு துக்கம், இஸ்ரவேல் புத்திரருக்கு அது பெரிய துக்கம். ஆனால் அவங்கள வெளியே வரல. அந்த அளவுக்கு அங்கே பரவி அங்கே நிரம்பி அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி சூழ்ந்து இருக்கிறாங்க. அதை பார்க்குறவங்க ஏதோ எகிப்து நினச்சிட்டான். ரெண்டாவது பாருங்கள், அதுலேயே இன்னொன்று கட்டம் பண்ணுங்க. நாட் ஒன்லி ஜனங்கள் அப்படின்னு சொல்ல, நீங்கள் 2:19 யாத்ராமம் 2:19 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். இது யாருன்னா மோசே. இப்போ மோசே எப்படியா தெரியுதா பார்க்கறதுக்கு? சொல்ல மாட்டீங்களா? எகிப்தியனா பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதே 2 பார்த்தீங்கன்னா, இது 2:6 பார்த்தீங்கன்னா, அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். பாருங்க, அந்த பிள்ளை பார்த்தோன்னே இது எபிரேயர் பிள்ளை. ஆனால் பிள்ளை பெருசாக வளர்ந்து இப்போ அங்கே போயிடுச்சு. எந்த தேசத்துக்கு? மீதியா தேசத்துக்கு போயிருக்கு. அங்கே போனோடனே உள்ள என்ன இருக்கு? எபிரேயர். சொல்ல மாட்டீங்களா? எபிரேயர். ரத்தம் என்ன இருக்கு? அது ஒரு வேலி அப்படிய லேவியின் குடும்பத்தில் வருகிற ஒரு மோசே வருது. ஆனால் பார்க்கறது எகிப்தியரா? கர்த்தர் அதை பார்த்தார். மேப்பா, நீ எகிப்தியன் இல்லைப்பா, நீ யாரு? நீ எபிரேயர். அதனால நான் இறங்கினேன். நீங்கள் யாத்ராமம் 3:10 இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையிடத்துக்கு அனுப்பேன், வா. நீ எகிப்தியர் இல்லை, நீ யாரு? எபிரேயர். ஆனால் அவனை பார்க்கும்போது எப்படி இருந்தாராம்? எகிப்தியன். அதை பார்த்து இறங்கி வந்தாராம். 3ஆவதாக வந்து சுருக்கமாக சப்பாயிட்ட சொல்கிறேன். நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 25 வாசிங்க. ஆதியாகமம் 50:25 வாசிங்க. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். பாருங்க, நீங்க வீட்டில் போய் நீங்க என்ன 20-26 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோசேப்பு என்ன சொல்றான்? கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆண்டு என்ன பண்ண 24 தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்க தேசம் விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசம் போக பண்ணுவார். அப்போ என்ன பண்ணாங்க? தேவனை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவிடலாங்க. எவ்வளோ அவர் தான் இங்கே எல்லாரையும் கொண்டு வந்தார். அவர் தான் தேவன் முதல்ல பெரிய ஜீவரட்சணை கொண்டு வந்தார். ஆனால் இவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய தகப்பன் மறைக்கும் போது சொல்லுவார், எப்பா எனக்கு ஒரு வாக்கு பண்ணேன், நீங்கள் வீட்டில் நேரம் இல்லை, நீங்கள் ஆதியாகமம் 47, 27, 28, 31 வாசிச்சிங்கன்னா, நான் மரணம் அடைத்து முன்னாடி என்ன பண்ணேன்? என் பிதாக்களவே சேர்த்துருப்பாண்டார். அவன் அதே போலாம் பண்ணான், கொண்டு போய் அவரை அடக்க மாட்டான். ஆனால் இவர் 110 வயதில் அவர் சாகும் போது 22ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா, அவர் 110 வயது ஆகும்போது அவர் சொல்லுகிறார், அவர் தலைவரெல்லாம் பார்த்து சொல்கிறார், இப்போ நான் இப்போ மரணம் அடைய போகிறேன், ஆனால் தேவன் உங்களை சந்திப்பார். அப்போ நீ என்ன பண்ண? என்ன கொண்டு போ. அவரால் வர முடியல. அதை கர்த்தர் பார்த்தார். ஆமே. ஏன் அப்படின்னா, யோசேப்பு இருந்த காலத்தில் அந்த 30 வருஷம்தான் அங்கே ஆசீர்வாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் உபத்திரவமாக போயிடுச்சு. நீங்கள் வீட்டில் போய் கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா 17 வயசில் எங்கே கொண்டு போனார்? எகிப்து கொண்டு போனார்.
30 வயசுல நம்ம அதிபதியாக உயர்த்தப்பட்டார். அதுக்கப்புறம் 14 வருஷம் அங்கே ஆசீர்வாதமும் பஞ்சமும் உண்டாச்சு. அதுக்கப்புறம் யாக்கோபு அங்கே ஒரு 17 வருஷம் யோசேப்போட இருந்தார். நீங்கள் 32 பார்க்கலாம் ஆதியாகமம். அப்போது அவருடைய மொத்தம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய 450 வருஷம் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. ஒரு 17 வருஷத்தை கழிச்சிருங்களேன் அங்கே எகிப்து போனார். மீதி எத்தனை வருஷம் அவரும் அவருடைய எலும்பும் அங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 430 போனால் எவ்வளோ வரும்? 413 வருஷம் அவருடைய எலும்பும் சதையோடு சேர்ந்து 110 வருஷம். அது ஒரு 93 வருஷம் சதையோடு மாம்சத்தோடு இருந்தார். ஆனால் எலும்போடு அங்கே போய் எவ்வளோ வருஷம் தரான்? 413 வருஷம் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுறதுக்கு ஆச்சு பாருங்க. அவரை பொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. கர்த்தர் அதை பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்து இறங்கினேன் என்று சொன்னார். போதும்பா யோசிப்பே, உன்னால வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு அங்கே அவளை எதிர்ப்போம், அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை, அந்த அளவுக்கு அவளை கொடுமைப்படுத்துறாங்க. யோசிப்பால பேசி என்னை அடக்கம் பண்ணுன்னு சொல்லுறதுக்கு முடியல, அப்படியே விட்டுட்டார். ஆனால் அவளுக்கு ஒன்று விசுவாசித்தாரு, நிச்சயமா தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. வேற யாருமே அதை சொல்லவே இல்லைங்க. யோசிப்பு சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நிச்சயமா இப்படி சந்தித்து உங்களை இந்த இடத்துல இருந்து தான் வாக்கு பண்ண தேசத்துக்கு கொண்டு போவாரு. அப்போ என்னைய கொண்டு போயிடுங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக கர்த்தர் இறங்கினார். இப்போ முதலாவது ஏன் இறங்கினார்னா, நீங்கள் படுற கஷ்டம், வேதனை, சுமை, தொல்லை, பாரம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து இந்த மாதம் இறங்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாதம் எனக்கு இறங்க போகிறார். கர்த்தர் எனக்காக இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வானத்திலிருந்து இறங்கி கர்த்தர் அவளை விடுதலை ஆக்கினார். ரெண்டாவதாக சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க போறேன். ரெண்டாவதாக ஆண்டவர் இயேசுவை அனுப்பி இந்த உலகத்தில் ஆண்டவர் இறங்கினார். நீங்கள் வாசிக்கிற மத்திய 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. 22ஆம் வசனம் 15-22 பக்கம் 23 வாசிமா. அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். போதும் பாருங்க. ரெண்டாவதாக முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இறங்கினேன் என்று கர்த்தர் சொன்னார். ஐ ஹவ் கம் டவுன் அப்படின்னு ஆண்டவர் தேவன் சொன்னார். ரெண்டாவதாக ஆண்டவரே எனக்கு இறங்கும். அது ரெண்டாவதாக என்னன்னா, ஹாவ் மர்சி ஆன் மீ லார்ட், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். அப்போ இந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா நேரம் இல்லை, வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. 28 வரைக்கும் 21 28 வரைக்கும் வாசிங்க. அவர் ஆண்டவர் அவர் சொன்னதுக்கு காது கேட்காத போலே இருந்தார். ஆனால் சீஷர்லாம் வந்து சொல்கிறாங்க, உங்களை வந்து இவருக்கு ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எஜமானுக்கு தானே நான் வந்தேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. இயேசு அவளுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவளை நோக்கி 26 பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. அவள் உடனே சொல்ற, ஆண்டவரே மெய்தான், ஆனால் மேதிலிருந்து எஜமானுடைய மேய்ஞ்சது கீழே விழுது சாப்பிட்றதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே அவளை பார்த்து சொன்னார். 28ஆம் வசனத்தில் இயேசு அவளை பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே நீங்கள் இறங்குனீங்க அவளுக்கு அப்படின்னு கேட்டால், அவன் விசுவாசம் பெரியது, அதனால இறங்கினேன். நாமே இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சொல்ல மாட்டீங்களே? விசுவாசம் பெரிதாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை பெரியது, அந்த விசுவாசத்தை பார்த்த உடனே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இறங்கிடணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இன்னொரு வார்த்தை கூட உங்களுக்கு காட்டுற பாருங்க. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10:47 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம், அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பாருங்க, அவன் கூப்பிட்டா நீங்கள் வீட்டில் போய் 52 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆனால் அவன் பேசாத இருக்கும்படி அநேகர் அவனே அதட்டினான். அவனும் தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கூப்பிடணும். முதல்ல விசுவாசித்தீங்கன்னா விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே இறங்கிடுவார். ஆமென்.
அந்த விசுவாசம் பெரிதாக இருக்கணும். உங்களை பார்த்து திட்டக்கூடாது, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி திட்டக்கூடாது. எது சில எல்லாம் பேர் தான் என்ன தான் சொல்ல மாட்டீங்களே விசுவாசி, ஆனால் என்னதான் இருக்காது, விசுவாசமே இருக்காது. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது விசுவாசிக்கணும். தேவன் எனக்கு இறங்குவார் என்று தேவன் எனக்கு பெரிய காரில் செய்வார், தேவன் எனக்கு என்று அவர் மேலே விசுவாசம். அதுதான் தோமா பார்த்து சொன்னார் ஆண்டவர், கண்டு விசுவாசத்தை காட்டிலும் காணாத விசுவாசி இது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் எல்லாம் ஆண்டுறாங்க. விசுவாசம் தான் உனக்கு எல்லாமே நடக்கும். அப்போ விசுவாசம் தான் முக்கியம். அதனால விசுவாசித்தா இங்கே என்னன்னா கூப்பிடும் போது அது எதை குறிக்குன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் 7 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா ஜெபத்தை சோர்ந்து போகாமல் ஜெபிக்க சொல்கிறார். கூப்பிடுனா அவன் நோக்கி ஜெபிக்கணும். ஒரு நாளும் சோர்ந்தே போகக்கூடாது. ஆமாம் ஜெபத்தை ஜெபிச்சு தான் கண்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுவோம், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன்படும், மிகுந்த பலன். அப்போ ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறத விடவே கூடாது. ஜெபிக்கணும், ஆண்டை நோக்கி ஜெபிக்கணும். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார். அவன் கூப்பிட்டான், சத்தம் உயர்த்தி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு இறங்கி ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு நின்று 49 அவனை அழைத்து என்ன சொன்னார், அழைக்க சொன்னார். அவனை அழைத்தார்கள். உடனே அவன் எழுந்து எல்லாத்தையும் உதிரி போட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். அவனுடைய வெக்கம் அவனை போட்டு முடியும் எல்லாம். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. எல்லாத்தையும் அவன் போட்டிருந்த எனக்கு குஷ்டரோகம் தெரியக்கூடாதுன்னு மேலே நீங்கள் வாசித்து பாருங்க. உடனே 50 உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசு தன்னை காண்பான். அப்போதான் ஆண்டவர் சொல்ல நோக்கி, நான் உனக்கு என்னப்பா செய்யணும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையிடுவேன், ஆண்டவரே நான் பார்வையிடுவேன். இனிமேல் என்னை குருடன் போல போத்திக்கிட்டு என்னை பார்த்தா அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையும் எழுத்துட்டு மற்றவன் போல சர்வவர்ணன். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. அல்ல நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்து என்ற உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின்சான். ஆண்டவர் எதை அவனை இறங்கினான், கூப்பிடு கேட்டு ஆண்டவர் இறங்கினான். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க. 3ஆவதாக, முதல்ல என்ன சொன்னேன், ஏன் ஆண்டவர் இறங்கினாரு, நீங்கள் படுற எல்லா உபத்திரம் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கண்டு ஆண்டவர் இறங்கினார். 2ஆவதாக, ஆண்டவர் ஏன் இறங்கினார், அவளுக்கு அவருடைய விசுவாசம் பெரியது அந்த பார்த்து ஆண்டவர் இறங்கினார். இவனுக்கு ஏன் இறங்கினார் ஆண்டவர், இவன் அதிகமாக ஆண்டவர் கூப்பிட்டான். ஸோ ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார். அல்லேலூயா. 3ஆவதாக பாருங்க, இந்த 2வது பாயிண்ட்ல 2 சம்பவத்தை காண்பித்தேன். 3ஆவதாக பாருங்க, நீங்கள் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2:27 பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 27 வாசிங்க. புதிய பக்கம் 272. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இது பாருங்க, 3ஆவதாக God had mercy on him. God had mercy on him. முதல்ல சொன்னேன், I have come down, God will come down. தேவன் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இறங்கினேன் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா. அது இங்கிலீஷில் நம்ம I have the God will come down அப்படின்னு நம்ம போட்டோம். இங்கே இயேசுவே இறங்கி வந்தார் அந்த உலகத்தில். இயேசு 2025 ஆண்டு வந்து ஆண்டவர் அவருடைய பெரிய விசுவாசத்தை பார்த்து அவளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், அவருடைய மகளை கர்த்தர் அப்பொழுதே குணமாக்கினார். அது இயேசு இருந்தபோது. இப்போது God had mercy on him என்றாரு. அதாவது தேவன் அவனுக்கு இறங்கினார், தேவன் அவனுக்கு இறங்கினார். பாருங்க, இப்போ தேவன் எங்கே இருக்காரு, பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறாரு, வந்து சிலுவையிலே மரித்து பரலோகம் போயிட்டார். இப்போ இந்த உலகத்தில் ஆவியானவர் தான் ஊற்றப்பட்டார். பவுல ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், எல்லாரும். ஆனால் பவுலால் எதுவுமே செய்ய முடியல. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, காட், அதாவது பரலோகத்தில் இருக்க தேவன், பரலோகத்தில் இயேசு, இங்கே அசைவாடுகிற பசுத்த ஆவியானவர் அவனுக்கு இறங்கினார்
அவனுக்கு இறங்கினார். அவன் மரண படுக்கைக்கு போனது மெய்தான், ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் என்று சொல்றார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார். பார்த்தீங்கன்னா பவுல் சொல்ற அவனுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் இறங்கினார், எனக்கும் இறங்கினார். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் இதை தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட பண்ணும்போது, அவன் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் போது நீங்கள் 25லேருந்து நீங்கள் 28 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா, அவன் அவனுக்கு இறங்கினார் அப்படின்னா வியாதிப்பட்டு மரணப்படைக்கு போயிட்டான். ஆனால் அது பவுலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பவுலுக்கு என்ன திட்டப்பட்டார்னா 24 சொல்கிறது, அன்றியும் நானே சீக்கிரத்தில் வர வேண்டும் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆனால் அவரால் வர முடியல. அதுக்கு பதிலாக என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் சாதனையும் உங்கள் குறைச்சலுக்கு உதவி செய்வதுமான எப்ராயித்தை உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் என்று சொல்லி அப்ப சொல்றான், அவன் உங்கள் எல்லார் மேலும் வாந்தி உள்ளவனும் தான் வியாதிப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டதினாலும் மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். போனா ஆனா நடுவில் என்ன ஆயிடுச்சு, அனுப்பும்போது வியாதியாச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாராம், அவனுக்கு இறங்கினாராம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமயமா இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு மாத்திரமல்ல, துக்கத்து மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்க குறைவும் அவனை அதிசீக்கிறது அனுப்பிட்டாராம். அப்போ ஆண்ட வேலை இருக்கார் போது அனுப்பினேன் என்று. அப்போ பாருங்க, அப்போ அவனுக்கு இறங்கினார் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் திருச்சியில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எஸ்ஐகா ஃப்ரான்சிஸோடைய 12th பேட்ச் அப்போஸ்டல் பேட்சில் நான் அங்கே அந்த 10 நாள் கேம்ப் ட்ரைனிங்கில் அங்கே நான் லீவ் போட்டு அங்கே போயிருக்கேன். என் கூட இன்னொரு ஊழியர் வந்துருக்காங்க. அப்போது அவர் அங்கே போன உடனே, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறேன். ஸோ நாங்கள் எப்பவுமே ஊழியர்கள்லாம் அவரை நான் கொண்டு போய் என்னுடைய சன்னி வண்டியில் கொண்டு போய் வாரமானா போய் எல்லாம் அந்த மந்திரக்கட்டில் செப்பிப்போம், உடைப்போம். இதெல்லாம் ஒருவனைப்பட்டு கர்த்தர் பார்த்தா ஒரு முழு நேரம் வீட்டில் இருக்கார், நான் பகுதி வீட்டில் இருக்கேன். அங்கே போனோன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, என்னை ரொம்ப அவரை இதை செய்ய அதை செய்யணும் எப்பவுமே இல்லாத ஒரு எஜமான் வேலையாட்கள் மாதிரி ஒரு நடத்த ஆரம்பிச்சிட்டேன். சரி, நானும் நம்ம பிரதர் தானே அப்படின்னு எல்லா வேலையும் நான் தான் எப்பவுமே படிஞ்சு போகிறாளாச்சே, அதனால் எல்லாமே. கடைசியாக ஒரு வாட்டி டாய்லெட் போகும்போது என்ன சொன்னார், அந்த பக்கெட் எடுத்து போய் டாய்லெட்டில் வை அப்படின்றார். அப்போ எல்லாரும் நின்றுருந்தாங்க, அங்கே எல்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ நான் உடனே தாழ்மையாக அந்த பக்கெட் உள்ளே வச்சுட்டேன். ஆனால் என்ன இருந்தாலும் வாலிபாலில் நான் ஒரு 21 வயசு பையன் எப்படி இருக்கும் எனக்கு. ஸோ நான் இது எல்லோரும் முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டேன். நான் ஆண்டு என்னை ஆசை வச்சுருக்கிறாரு. ஸோ என்ன என்னால் தாங்கவே முடியல. சரி வச்சுட்டு வந்துட்டு நைட்டு ஜபத்தில் பார்த்து நைட்டு முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கதறி அழுது, ஆண்டவரை இப்படி என்னை இதுக்கு மேலே என்ன இருக்குது நான் இறங்கி போகிறதுக்கு அப்படி சொல்லிவிட்டு நான் ஜாம் பண்ணி படுத்துட்டேன். கர்த்தர் அன்றைக்கி இறங்கி ஆண்டவர் எனக்கு விஷயம் காமிச்சார். என்னன்னா, என் தங்கச்சி படுத்து மூடி இருக்கு. என்னப்பா சொல்கிற, நான் கூப்பிட்டு போயிட்டான்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே அவர் எஸ்தர் போல் ஜாம் பண்ணுவா அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் கூப்பிட்டு போய்ட்டா யார் ஜாம் பண்ணுறது அப்படின்னு. சரி நீ சொல்கிறேன்னு நான் அவளை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போல்லாம் ஃபோன்லாம் இல்லை பாருங்கள். அவள் வியாதிப்பட்டு எங்கள் அம்மா அவ்வளோதான் அப்படின்ட்டு போட்டாலாம். திடீர்னு என்ன ஆச்சுன்னு ஏந்து உட்காந்தாலாம். அது வீட்டுக்கு பார்த்தா சொன்னான். அடுத்த நாள் காலையில் பாருங்கள், அந்த கேம்பஸில் இருக்க திருச்சியில் உள்ள அத்தனை பேரும் என் முகத்தை கிள்ளி என்ன பண்ணாங்க, இப்படி பிரகாஷ் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் இறங்கினார், ஆமே கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், அவ்வளோதாங்க. அவளுக்கு இறங்கினது மாத்திரம் இல்லை, ஒரு காட்சியில் ஒவ்வொரு இறக்கத்தில் எனக்கும் இறங்கினார். என்னை எப்படி ட்ரீட் பண்ணார், அவர் என்ன ஐயா அப்படின்னு சொல்கிறாருக்கு. அந்த ஒரே இரவில் என்ன கனம் பண்ணுற அளவுக்கு அவர் வாயில் அப்புறம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்போ என்ன சொன்னேன், இதான் இறங்குறது. அங்கே இறங்குறது பவுல் சொல்ல, அவளுக்கு இறங்குற மாதிரிலப்பா, அதனால என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு என் துக்கம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்காக எனக்கும் இறங்கினாருப்பா. இதுதான் அர்த்தம்ல. ஆண்டவர் முதல்ல அவர் ஏன் நமக்கு இந்த மாதம் இறங்க போகிறார் அப்படின்னா,
ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை இந்த நெருக்கத்தை விடுதலையாக்குறதுக்கு. அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆகஸ்ட் மாதம் 1991 2வது வாரம் திருவிந்து வாரத்தில் கர்த்தர் பாஸ்டர் சாம்சன் ஐயா மூலியமாக ஒரு செய்தி. அவர் என்ன சொல்றேன்னா, உன்னை எகிப்திலேருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு வாக்கு தத்துவம். நான் உடனே அல்லேலூயா அப்படின்ட்டேன். ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்னா ஹவுசிங் போர்டில் இருக்கேன். அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன ஹவுசிங் போர்டுனே சொல்கிறீடா, அதுக்கு முன்னாடி எங்கே இருந்துன்னே சொல்ல மாட்டீடா. நீங்கள் ஹவுசிங் போர்ட்லேயே பிறந்தவாள் தான் நினச்சிவேன். அவ்வளோ ஒரு இது நல்ல வசதியாக இருந்தோம், எல்லாம் இருந்தது எங்கள் வீட்டில். எங்களுக்கு 3 வேலைக்காரச்சி எங்கள் வீட்டில். எங்களை அவ்வளோ வசதியாக எங்கள் அப்பா வச்சுருந்தார். அவர் கப்பலில் வேலை செய்தனால. ஆனால் அவர் எல்லாத்தையும் இழந்து எல்லாம் ஒன்றுமே இல்லாத கொண்டு போய் அப்படியே அங்கே எங்களை நம்மளார போயிட்டு இந்த பாஷிரெட்டி தெரு 2வது தெருவு, செல்வ பெருமாள் கோயில் தெரு ஓட்டேரி, அது பக்கத்தில் சந்திமோல் தெரு, அப்புறம் உள்ள முதல் தெருவு, அதுக்கப்புறம் கடைசியாக கொண்டு போயிட்டு வாடகை கட்ட முடியாமல் ஹவுசிங் போர்டில் 50 ரூபா வாடகை போட்டார். ஸோ அங்கே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியல. நான் கர்த்தர் அந்த வசனத்தை கொடுத்தாரு, நான் விசுவாசித்தேன். அதே 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1991 நம்ம சர்ச்சுக்காக புஷ்வாகத்தில் அந்த இடத்த ஜெபிக்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தார் 3 மணிக்கு. ஸோ நாங்கள் ஊழியத்துக்கு முடிச்சுட்டு போகலாம் என்று நான் அன்றைக்கி ஊழியத்துக்கு போகல, நான் வந்துட்டேன். அப்போது பார்த்தா ஆரிநாள் வந்தார். வந்து என்னை பார்த்தேன், பாஸ்டராக இருக்கார். இப்போது பார்த்துட்டு ஜபெல்லாம் முடித்தோன்னு சொன்னார், பிரதர் ஒரு வீடு பார்த்துருக்குறேன், நம்பர் 4 மயிலப்பன் கிராமம் ஷீட்டு, கவனிங்க. என்ன நம்பர் சொன்னேன்? 4. கேள்வி கேட்பேன், கண்ணு மூடி இருக்கா, ஜோமனை விட முடிச்சிட்றேன். மயிலப்பன் கிராமம் ஷீட் எங்கே தெரியுங்களா? போலீஸ் கான்ஸ்டபிள் ரோடில் போனால் அந்த கட்டிங்கில் இருக்குது. 275 ரூபா வாடகை, 1000 ரூபா அட்வான்ஸ். என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி தான் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், வாங்க போகலாம் காட்டுங்கன்னு சொல்லி அவரை என்னை கூப்பிட்டு போனார். போய் பார்த்தோம். என்னை பார்த்த உடனே வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன் 7 பேருங்க. பரவாயில்ல சார், வாங்க சார் வீடு கொடுத்தாங்க. அருமையான வீடு. கர்த்தர் 1000 ரூபா அட்வான்ஸ். உடனே அவரு 1000 ரூபா கொடுத்து நான் சொன்னேன், திடீர்னு 1000 ரூபாய்க்கு நான் தரேன், நீங்கள் வாழ்ந்துருக்கும் போது என்ன நினைங்க அப்படின்னு சொல்லி 1000 ரூபா அவர் அட்வான்ஸ் கொடுத்து, அங்கேயே சபையும் இங்கே வெளியே வரப்போகுது, உடனே வேலை செய்து இந்த வாரமே இங்கே ஆராதனை போடுங்க, எல்லாம் சுனாம்கால் எல்லாம் க்ளீன் பண்ணி கொட்டாய் போட்டு வந்துடணும் அப்படின்னு அங்கே கர்த்தர் வெளியே கொண்டு போகிறாருன்னு அவருக்கு சொல்லி அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து எனக்கு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. போல் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை, எனக்கு தெரியாது எத்தனை பேர் வேலையிலேருந்து வெளியே கொண்டு வராரோ, எத்தனை பேர் வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வராரோ, எத்தனை பேர் உங்களை ஆசீர்வாதமாக எடுத்து கொண்டு போகிறாரோ. உங்களுக்காக இறங்கிட்டார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசி ஏன்னு பாடி முடிச்சிருவோமா? முடிச்சிருவோம். ஸோ ஆண்டவர் இறங்கினார். அப்போது அவர் இறங்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? பெரிதாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால் மோசே மாதிரி எகிப்திலாம் மாறிடாதீங்க. ஸோ அங்கே போய் சேர்ந்துட்டாங்க, என்ன பண்ணுறது? சில பேர் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், அப்படியே போயிட்டாங்க, ரட்சிப்பும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுங்க. அப்படி இருக்காதீங்க. கர்த்தர் ஒருத்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தர் இறங்குவார். போயிடுச்சா பயப்பட உங்களுக்காக இறங்குவார் கர்த்தர். ஆமென். இறங்கி கொண்டு வருவார். அது யாருன்னு காண்பிப்பார். அது கர்த்தர் வாக்கு பண்ணின கர்த்தருடைய ஜனம், எபிரேயருடைய தேவன் என்பதை நிரூபித்து காட்ட இறங்குவார். ஆமென். திருப்பி கொண்டு வருவார், ரட்சிப்புல கொண்டு வருவார். தேவனை ஆராதிக்கிறதுக்கு கொண்டு வருவார். அதனால மனம் தளர்ந்துடாதீங்க. முதல்ல. 2வது, விசுவாசம் பெரிதாக இருக்கணும். கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக இறங்குவார். கடைசியாக அவளுக்கு மகளுக்கு இறங்கினார், ஜனங்களுக்கு இறங்கினார், மகளுக்கு இறங்கினார். ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார். உங்கள் மூலியமாக அவர்களுக்கு இறங்குவார். அவங்க இறங்க மாத்திரல, உங்களுக்கும் இறங்குவார். அல்லது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு கொடுத்த நேரத்தில் நான் சொல்லிட்டேன். தேவன் இறங்கினார். இயேசு இறங்கி வந்து இங்கே இருக்கும் போது இறங்கினார். பரலோகம் போயும் தேவன், இயேசு, பசுத்த மூவரும் சேர்ந்து இறங்கி ஆண்டவர் அவங்களுக்கு இறங்கி சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே நீ எனக்கு இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு இதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நிச்சயமாக இறங்கி ஆண்டவரே மறுபடியும் கொண்டு வருவீரப்பா, விடுதலையாக்கி
பாலம் தேனம் ஓடுகிற ஆண்டவரே தேசத்துல விசாலமான தேசம் கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெரிஞ்ச பாட்டு பாடுவோமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலே கூட நாங்கள் கூடி ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். நாளில் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே உடைய வார்த்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கேட்கவும் செலுத்தவும் தந்த உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு பேசுகிறப்பா. ஆமாம் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் நீ எங்களை விடுதலையாக்கப்படி நீ இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசித்தவனே, விசுவாசித்த நீ பாக்கியவதின்னு சொன்னீரே ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இறங்கி இருக்கிறார், எங்களை கர்த்தர் இறங்கி விடுதலையாக்க போகிறார். கர்த்தர் எங்கள் மேல் இந்த எல்லா சுமையை அகற்ற போகிறார். எங்கள் வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கம் எல்லாத்துலையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படி இறங்கி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். சுகமாக்கும்படி இறங்கி இருக்கிறார் ஆண்டவரே. எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே, எல்லா அடிமைத்தனத்தை விடுதலையாக்கும்படி இறங்கி இருக்கிறீங்க. போயிடுச்சு நினைச்சோம், அது போகல. கர்த்தர் இறங்கி கொண்டு வருவார், அவர் ஆராதிக்க கொண்டு வருவார், பெற்றுக்கொள்ள கொண்டு வருவார். ஜனங்கள் இத்தனை காலங்களும் அவர்கள் அடிமையாய் வேலை செய்தப்பா, ஒரு சம்பளமும் இல்லாம நான் கர்த்தர் போகும்போது எல்லாம் சேர்த்து தந்தீரப்பா. அதுபோல கர்த்தர் செய்ய போற விசுவாசிக்கிறோம். ஓ கரணத்தை கர்த்தர் மையப்படுதும், விசுவாசிக்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இப்போதே கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்துல இறங்குங்க, ஒவ்வொரு மேலே இறங்குங்க. ஆவியானவர் தேவனே இறங்குங்க, இயேசுவே இறங்குங்க, பசுத்தாவியா இறங்குங்கப்பா. இறங்கி இந்த மாதம் முழுவதும் நடத்தி கர்த்தர் தம்முடைய வார்த்தைப்படியே செய்தார். நெருக்கத்தில் என்னை விசாரத்தை கொண்டு வந்தார், கஷ்டத்தில் என்னை கர்த்தர் கொண்டு வந்தார். ஓ நிறைவாக்கினார், என்னை ஆசீர்வதித்தார். சொல்லட்டோம்ப்பா, அப்படியே செய்கிறார். தருகிற காணிக்க தரிசனமால் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காம. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், கர்த்தருடைய வருகை வரும் சகல பரிசுத்தம் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.